ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது அமாவாசை, அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாளாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுடைய வாழ்வை வளமாக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதுங்க. ஸோ என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் கடகம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தின் அமாவாசையில் தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளமாக்கி வாழ செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருடத்திற்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திர ரீதியாகவே சொல்றாங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம், கிரகணங்கள், அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, அது மட்டுமில்லாமல் முன்னோர்களுக்கான நாட்களாக 96 நாட்கள் இருப்பதாக விரிவாக சொல்லி இருக்காங்க. அமாவாசை என்பதை முன்னோருக்கான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவதனால் இது ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களுக்கு ஆராதனையை நீங்க செய்யுங்க. அவர்களுடைய படங்களுக்கு மாலை சாத்துவது முக்கியம். அவர்களுக்கு பிடித்த உணவை நீங்க நெய்வேத்தியமாக படைத்து காகத்திற்கு முக்கியமாக கொடுக்கணும். முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு 4 பேருக்கு ஆகணும் நீங்க தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் என்ன உங்களுக்கு முடியுதோ அந்த உணவுகளை நீங்க தானமாக கொடுத்து வரலாங்க. இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே விலகிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வாழணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வைகாசி அமாவாசை நாளில் இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டை நீங்க செய்திடுங்க. ஸோ இந்த வைகாசி அமாவாசை உடைய தாக்கத்தால் கடகம் ராசினியர்களுக்கு இப்ப என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து கடக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அடிக்கக்கூடிய லக்கி ஜாக்பாட் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யணும், உங்களுடைய தொழில் வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையா, பொருளாதார வாழ்க்கையில அதே மாதிரி முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையா, திருமணம் யோகம் இருக்கிறதா இல்லையா என அனைத்து தகவலுமே நீங்க இந்த வீடியோல தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான நிகழ்வாக சொல்லப்படுது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு அசுப பலனும் சில ராசினியர்களுக்கு சுப பலனையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கமோ கடக ராசினியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால பல ராசினியர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இதனால கடகராசினியர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் செயல்வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்கிறார். இதனால நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கு. இதனால உங்களுடைய தொழில் வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க கண்டு கொள்ளலாம். கடகராசினியர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமாவாசையினுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறார். இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களும் இந்த காலகட்டத்துல தடை தாமதம் இன்றி நிச்சயமா நடக்க போகிறது.
கடந்த காலத்தில் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சோகங்களாக இருந்தீங்களோ அந்த அமைப்புகள் எல்லாமே இப்ப பரிபூரணமாக விலகி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமாவாசையினுடைய தாக்கம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்க போகிறது. இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பரிபூரணமாக உங்களுக்கு நீங்கிடும். குழந்தைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கிடும். எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த குழப்பமான மனநிலைகள் அனைத்துமே பரிபூரணமாக உங்களுக்கு நீங்கிடும். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிறப்பான காலகட்டமாக இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இதனால கடகம் ராசினியர்களுக்கு மனதில் தெளிவு கூட அதிகரிக்கும். நோய் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நாளா நோயில பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நோய்கள்ல இருந்து தப்பித்து ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய வரும். கடன் நீங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா புனிதத்தை அடைவதால் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை இது மூச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் உங்க வாழ்க்கையில பரிபூரணமாக நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எல்லா விஷயங்களையுமே சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரை நிறைய விரயங்களை சந்தித்து வந்திருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இனி அந்த நிலைமைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கிடும். அண்ணன் அக்கால் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கிடும். சட்டப்பூர்வ போராட்டங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அரசாங்க அனுமதிகள் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த ஒரு பாசிட்டிவான பலன் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு தேடி வரப்போகிறது. குடும்ப வாழ்க்கை படிப்பு என எல்லா விஷயங்களும் யோகம் உங்களுக்கு பெறலாங்க. இந்த காலகட்டம் முழுக்க இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கடகராசினியர்களுக்கு காத்திருந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து சேரப்போகிற அற்புதமான வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம சொல்லலாங்க. இந்த காலகட்டம் நீங்க பாசிட்டிவான விஷயத்தை நினைத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். கடகம் ராசி நேயர்களுக்கு அமாவாசை என்று, அதாவது வைகாசி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.